பண்ணையாரையா? அடடே வாங்க பூசாரி வாங்க. கோயில்ல கொடியேத்தி முடிஞ்சதும் அம்பாளுடைய பூஜை எல்லாம் முடிஞ்சு ஊர்ல எல்லாருக்கும் காப்பு கட்டி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த ஆத்தாவோட ஆசையாலையும் உங்க ஆதரவாலையும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுங்க. ஆனா என்ன ஆனா? ஐயா, இந்த வருஷம் நம்ம ஆதித்யன் மஞ்ச காப்புகரை கட்டிக்கலீங்க. அழகு இன்னும் அவன் மறக்கல போல் இருக்கு. சரி சரி, நீங்க இதை ஒண்ணும் பெருசு பண்ணிக்க வேணாம். கூடிய சீக்கிரமே ஆத்தாவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. எனக்கு கட்டுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். பண்ணையாரையா, எங்க எல்லாரும் நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா தாயே, அனாதையா வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் நீதாம்மா காப்பாத்தணும். ஐயா, நாங்க உங்களை மலை மாதிரி நம்பி வந்திருக்கோம் ஐயா. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நாங்கெல்லாம் சின்ன புது கிராமத்துல இருந்து வர்றோம். அங்க ஜமீன்தார் செஞ்ச கொடுமையை தாங்க மாட்டாம அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஐயா. ஆமாங்க ஐயா, எங்களெல்லாம் அந்த ஜமீன்தார் கொத்தடிலேயே ஆக்கிட்டாருங்க ஐயா. பட்ட பகல ஒரு பொட்ட பிள்ளை கூட வெளியில வர முடியலங்க ஐயா. சொந்த மண்ணுல அடிமையா இருக்கிறத விட உங்க நிலத்துல கூலி வேலை செஞ்சாவது பொழைக்கலாம வந்திருக்க ஐயா. ஐயா, நீங்க பயிர் செய்யாத மேட்டு நிலத்தை எங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதுல பயிர் செஞ்சு கால் வைத்து கஞ்சில வயிற்று கழிப்போம் ஐயா. ஐயா மனசு வச்சா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை போட்டு கொடுத்தாலும் கொடக்கூலி கொடுத்துருவோம் ஐயா. இங்க பாருங்க, இனிமே யாரும் எதுக்காகவும் கவலைப்படவும் கூடாது, கண்கலங்கவும் கூடாது. உங்க எல்லாரையும் மறுபடியும் உங்க சொந்த மண்ணில வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. என்ன நம்புங்க எல்லாரும். ஆமாங்க, நீங்க உடனே போய் ஜமீன்தார பார்த்து இவங்க எல்லாம் மறுபடியும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் புள்ளகுட்டிகளோடு வாழ்றதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்லதை செய்யணும். நிச்சயமா செய்யறமா. இவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு. நீ வரதா, சீக்கிரம் வண்டி போட்டு நான் போய் சின்ன புது ஜமீனை பார்த்துட்டு வந்துடுறேன். வாடா. நமஸ்காரம். வாங்க பண்ணையார், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஜமீன்தார் ஐயா, உங்ககிட்ட தனியா பேசணுமே. எங்க ஊர் ஜனங்கள்லாம் தான் உங்க ஊருக்கு வந்துட்டாங்களே, இப்ப நான் தனியா தான் இருக்கேன். நல்லா சத்தம் போட்டு பேசலாம். இத பாருங்க ஜமீன்தார், நீங்க என்ன விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் வசதியில ரொம்ப பெரியவங்க. நாம ஊர் மக்களை பகைச்சுக்க கூடாது. இன்னைக்கு தலை குனிஞ்சு போனவங்க நாளைக்கு தலை நிமிந்துட்டாங்கன்னா வருத்தப்பட வேண்டியது நீங்க தான். என்ன பண்ணையார், பயமுறுத்துறீங்களா? இல்லைங்க, ஊர் ஜனங்க மனசுல பகைய வளர்க்காதீங்கன்னு சொல்றேன். அப்படி வளர்த்தா இந்த கிராமத்தோட பசுமை வளராதுங்க. யோ பண்ணையார், எங்க அப்பாவுக்கு நீ புத்தி சொல்றியா? நீ உங்க கிராமத்துல ஓ வீட்டை தான் வச்சிருக்க, ஆனா நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஒரு கிராமத்தையே வச்சிருக்கோம். நீ சும்மாருடா. பண்ணையார் ஏதோ சொல்ல வராரு. நீங்க சொல்லுங்க பண்ணையார். உங்க கிராமத்து மக்களை நீங்க பகைச்சுக்கிறது சரியில்லைன்னு சொல்றேன். அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் எங்க கிராமத்துல வந்து அடைக்கலம் கேட்டது முறையில்லைன்னு சொல்றேன். அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் இந்த கிராமத்திலேயே வாழறதுதான் நியாயம்னு சொல்றேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்குன்னு எதிர்பார்க்கிறேன். கிடைக்கலன்னா கிடைக்க வைப்பேன். சவால் விடுறியா? நீ ஏன்டா திருத்துக்கிற? நம்ம ஊர் ஜனங்க சொல்லி அனுப்பிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புக்கு பண்ணையார். ஜமீன்தார், ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோட உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டேன். கிளம்புங்க. ஜமீன்தார், நீங்க பண திமிர்ல பேசுறீங்க. பண்ணையாரே, நீங்களா கிளம்புறீங்களா இல்ல அனுப்பி வைக்கட்டுமா? அண்ணே, அண்ணே, அந்த சின்ன புத்தூர் கிராம ஜனங்கள்ல ஜமீன்தார் கொடுமை தாங்க முடியாம நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கண்ணே. அந்த ஊர் ஜனங்களுக்காக நியாயம் கேட்க போன நம்ம பண்ணையாரு ஆளை வச்சு அடிக்காத குறையா வெளியில பிடிச்சி தள்ளிட்டாங்க. அண்ணே, அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே.
என்னடா புதுசா இருக்கேன்னு பாக்குறியா? இனிமே தான் நம்ம ஸ்டைல். நீ 1000 ஒருத்தரை பார்த்திருப்ப, லட்சத்துல ஒருத்தரை பார்த்திருப்ப, நான் கோடியில ஒருத்தன். ஆதித்யன். உனக்கு என்ன வேணும்? சுதந்திரம். எனக்கு இல்ல. நீ கொத்தடிமையா வச்சிருக்கிய உங்க ஊர் ஜனங்க, அவங்களுக்கு. நீ என்ன அவங்களுக்கு எல்லாம் தலைவனா? டேய், தட்டி கேட்கறது தலைவனா இருக்கணும் அவசியம் இல்லடா. தொண்டனா இருந்தாலே போதும். இந்த பார், உங்ககிட்ட வள வளன்னு பேசிட்டு இருக்கு, நான் இங்க வரல. உங்க ஊர் ஜனங்களை ஏமாத்தி வெத்து பத்தில கேட்டு வாங்கி வச்சிருக்கல, அதை வாங்கிட்டு போட்டு வந்திருக்க. கொடுக்கலன்னா இந்த தம்மை இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பத்திரம் என் கைக்கு வரல, உங்க 2 பேர் உடம்புலயும் தம் இருக்கு. என்னடி சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? அப்பான்னா இப்படிதான் இருக்கணும். டாடி, என்ன இது? இது சண்டை போட்டு சமாளிக்கிற விஷயம் இல்லடா, சமாதானமா போய் சாதிக்கிற விஷயம். என்னங்க, இந்த கூட்டத்துக்கு யாருங்க பெரியவரு? என்ன தம்பி, யார் நீங்க? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த ஊரை காலி பண்ணிட்டு உங்க சொந்த ஊருக்கு போய் சேர வழியை பாருங்க. போங்க. தம்பி, எங்க மண்ணுல எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்? வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு எங்களை அடிமைத்தனமா நடத்துறாரு அந்த ஜமீன்தாரு. வாங்காத கடனுக்கு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு அந்த ஜமீன்தார். அப்புறம் இதுக்கு முடிவுதான் என்ன? அந்த ஜமீன்தார தட்டி கேட்கறதுக்கு ஒரு மகராசம் பிறக்கணும், அப்பதாங்க எங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு. அப்படிங்கிறீங்க? பெருசு. என்னங்க, நீங்க ஜமீன்தார்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல வெத்து பத்திரம்? ஆமாங்க. இந்தாங்க, யார் யார் பிரிச்சு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. சரிங்க. இந்த வேலைய ஆதிக்கிட்ட யாரும் செஞ்சிருக்க முடியாதுங்க. பண்ணையாரையா, ஜமீன்தாரோட குடும்ப தாங்க மத்த அவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இவன் அந்த ஜமீன்தாரோட குடும்பக்காரனா இருப்பான் போட்டுக்க. பண்ணையாரையா? ஆமாங்க. இந்த ஆதித்ய எந்த அளவுக்கு மிரட்டி இருந்தானா, சின்னப்புதூர் கிராமத்து ஜனங்க சொல்லாம கொல்லாம ஊரை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இந்த சண்டாளனை இப்படியே விட்டு வைக்க கூடாதுங்க ஐயா. இந்த ஊரே உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த ஊர் மக்களை இங்க ஏத்துக்குச்சு. ஆனா அந்த அனாதை போய் கொஞ்சமாவது எங்க வார்த்தையை மதிச்சானா ஐயா? இத பாருங்க பண்ணையாரையா, இன்னைக்கு அவன் வந்தது 2ல 1 தெரிஞ்சாகணும். ஐயா, இது அவனே வந்துட்டா ஐயா. ஆதித்யா ஐயா வணங்க. சின்னபுதூர் கிராமத்து மக்கள்லாம் இங்க. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அவங்க எல்லாரையும் அவங்க சொந்த மண்ணில் விட்டுட்டு வந்துட்டேன். ஜமீன்தார் கொடுமை தாங்காம தான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க. அவங்களையும் நம்ம பண்ணையார் ஏத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட பண்ணையாருக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதானடா? சும்மா நிறுத்தியா? அந்த ஜமீன்தார் நம்ம பண்ணையார் அவமானப்படுத்தப்ப எங்கேயா போயிருந்த? பாத்தீங்களா உங்க எதிர்க்கவே மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கான். பாத்தீங்களா? இத பாரியா, அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆபத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத விட அதை ஒரு முறையாவது சந்திக்கிறதா இந்த ஆதித்யனோட குணம். பண்ணையாரையா, சின்னபுதூர் ஜமீன்தார் கிட்ட எந்த முறையில பேசணுமோ அந்த முறையில பேசி அந்த ஊர் ஜனங்களை அவங்க ஊர்ல வாழறது வழி பண்ணிட்டேன். நான் வரேன். நீ 1000 தான் சொல்லு. அந்த ஊர் ஜனங்களுக்கு மஞ்ச காப்பு கட்டி நம்ம ஊரோட சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா காப்பு கட்ட அந்த ஜனங்களை அவங்க ஊர்ல கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமாடா? ஆத்தா கோபத்துக்கு நம்ம ஆளாகலாமாடா? சீட்டை போடு. போட்டேன். வேதாச்சலமா, வா வா. என்ன லேட்டு? ஒரு கை போட்டுமா? இரியா, பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் காடை போடுயா. போடுறேன், இது அவசரப்படாத இரியா. நீ போட்டியா? வணக்கம் தம்பி. என்னையா வேதாச்சலம்? இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்.
நான் கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். நல்லா போட்டு கொடுத்துருவிய. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கடன் வாங்கி ஆடிட்டு இருப்ப? ஒரு நாளைக்காவது ஜெயிச்சிருக்கியா? இப்படி உனக்கு கடன் கொடுத்தா நான் தான் கடகான் ஆயிடுவேன். அப்படிலாம் சொல்லாத தம்பி. நானும் எப்படியா ஜெயிக்கணும் தான் பாக்குறேன். என்னமோ தெரியல, கை சரியாக குதிர மாட்டேங்குது. தொலைச்ச இடத்துல தம்பி தேட வேண்டியிருக்கு. சரி சரி, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து ஒண்ணு போடு. வேணாம். வேணா கொடுற. இந்தா, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. எண்ணி பாத்துக்க. பரவாயில்லைங்க. யோ மீச, எனக்கு ஒரு கைப்படியா வரேன். இப்போதான் ஜெயிக்கிற பாரு, போ. சரி. வாயா வேதாச்சலம், வழக்கம் போல கலப்பை தூக்கிட்டு வந்துட்டியா? உங்க ஊர்ல நீ என்னமோ விவசாயத்துல புரட்சி பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா உங்க ஊர்ல யாருக்கும் தெரியாம இங்க வந்து சீட்டாடி துட்ட தொலைச்சிட்டு இருக்க. சும்மாரியா, பட்டணத்துல இருந்து என் பொண்ணு வேற வரப்போற லெட்டர் போட்டிருக்கா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவா. ஏன் கொண்டு போட மாட்டா? உங்க ஊர்லயே சீட்டாட்டத்துக்காக ஜமீன்தார்ட்ட கடன் வாங்குற ஒரே ஆளு நீதாயா? ஏன் என்னாச்சு? உங்க வாய் முகூர்த்தம் ரொம்ப சுத்தம். நான் டிராப் எவ்வளவுயா? 25 ரூபாய் வெட்டு. எங்கயா இன்னும் காணுமையா? வேறயா மங்கா? நீ கேள்விப்படல? அரிசி தவிடு மெதுவா மெதுவா. డబ్బు ఎక్కడ? ఇదిగో. மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? பல பேர் பல விதமா பேசினாங்க, நான் நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. மாமா, உன் அல்ப பண ஆசையில இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில விக்க வச்சுட்டியே. బావా నువ్వు ఎందుకు ఇలా బాధపడుతున్నావు? ఏమైంది మీకు? ஐயோ 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 ஐயோ, 5 வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறனே. மங்கா உள்ள போ, மங்கா உள்ள போ. అయ్యో బావా, నాకు అర్థం కాలేదు, ఏం చెప్తున్నావు? மங்கா உள்ள போ தெலுங்குல சொல்லியா? மங்கா லோப்பல போ, மங்கா லோப்பல போ. தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே. இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய. மாமா, நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம்? போதும், நிறுத்து. போனா போகுது. என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். வேண்டாமா? ஆமா, இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1982 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவுல சிலக்கல்லு தெருவுல திங்கக்கிழமையில 7:09 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள, இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள்ள, மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நானா கட்டி தர மாட்டேன்னு சொல்றேன். தமிழை கத்துக்கிட்டாதான் கழுத்தை நீட்டு வேண்டும் மங்கா சொல்லிட்டாளே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற 8பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடுவேன். இது இந்த பெட்டி மேல சத்தியம். எங்க ஹேண்ட் பேக் காணோம்? ஒருத்தரா பேசுங்க. என்ன விஷயம்? பரமசிவம், இங்க வா. என்ன விஷயம்? இங்க வாயா. உன் மவ செஞ்சிருக்க வேலையை பாரியா. என்ன கழனில வேலை செஞ்சுட்டு களை பாறதுக்கு பூமியில படுத்திருக்கான் கொஞ்ச நாளை. அவன் முதல்ல என்ன எழுதிருக்கா தெரியுமா? என்ன திரும்பியா என்ன எழுதிருக்கான்னு பாரு. சரியா தான் எழுதிருக்க. சரியாவா? என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலையா? எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதிருக்கான்னு சொன்னேன். அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம், நாங்க இங்க ஜோலியை பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலியை பார்க்க போறோம்னு விழாவரியா சொன்னா தானடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலியை பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பில் இருந்த தண்ணி
எல்லாம் கீழே கவிச்சிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டாங்க சொல்லும். இத பாரியா, பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா. சொல்லுங்கம்மா, பாரியா நிலைமைய. என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேட்கறது பொண்ணு வந்தா கண்டிச்சுரை. அம்மாடி. அப்பா, பாமா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் 2 ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட் கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில வரணும்? அதான் பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே. அதுல உங்க தங்கச்சி வருவாங்க. யாரும் சின்ன பொண்ணுமா? சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ள போய் நான் போய் அத்தையை கூட்டு வந்துடுறேன். போலாமண்ணே. டேய், செஞ்ச வேலை கூலி வாங்க வேண்டாமா? இதுக்கு போய் கூலி என்னண்ணே? என்னப்பா ஆதித்யா, தேரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். 300 ரூபாய் கூலி ஆகும். மகா பாதகம்பா, ஆத்தாளுக்கு வேலை செஞ்சுட்டு கூலி கேக்குறியே. இது மாதிரியா, செஞ்ச வேலைக்கு தான் கூலி கேக்குறேன். இருப்பா, பண்ணையாட்ட போய் வாங்கிட்டு வரேன். அம்மன் கோயில் விசேஷத்துல ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தின்னு எல்லா பொறுப்பையும் பங்கு போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் என் பங்குக்குன்னு நான் என்னையா செய்யறது? என்னையா பூசாரி இப்படி வேர்க்க விறுவிறுக்க வரீங்க, என்ன விஷயம்? பண்ணாரியா, அம்பாவுடைய சப்பரத்தை பழுது பார்த்துட்டு அந்த ஆதித்யன் 300 ரூபாய் கூலி கேக்குறாயா. 300 ரூபாய் பண்ணையாரியா, ஆனாதே நீங்க அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் எனக்கு தலைகால் புரியாம ஆடுறான். அவன் எனக்கு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம சின்ன புது மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சான். இன்னைக்கு என்னடான்னா ஊருக்கு சொந்தமான கோயில்ல வேலையை செஞ்சுட்டு கூலி வேணும்னு கேக்குறான். இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் முன்னாடி என் பங்குக்கு நான் என்ன செய்யறதுன்னு தவிச்சேன் இல்லையா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. அவ கேட்ட 300 ரூபாய நான் கொடுக்கறையா, இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க பூசாரி, இந்த 300 ரூபாய் கொடுத்துருங்க. வரதா? ஓஹோய், நீங்க எதிர்பார்க்கல. இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் டேய் டேய், தம்பிகளா நில்லுங்கடா. ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பள்ளி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல. ரத்தம் கொதிக்காத பின்ன. டேய் பாவீங்களா, அவர் தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, போய் பித்தலாட்டலாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கான், எங்களுக்கு எல்லாம் கண்ணிலே காட்டல. ஏண்டா, மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போதுங்க, அது உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்கள மாதிரி பசங்களா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிவொளியை கிட்டே இந்த கிராமத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? சின்ன பாண்டி வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த 4 எழுத்த கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த பொழப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. வந்துட்டானே கல்பட்டா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு வேணா சின்ன பாண்டி இல்லையா? அந்த காலத்திலே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காருயா. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அண்ணே, சொம்பு ஒழுகுதுனே. இந்தியா உருப்படுறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்பு ஒழுகு அது ஒழுகுட்டு அது கொஞ்சம் புளிய போட்டு நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்தை நம்ம பரபரன்னு பேச வேணாம். எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர. டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி. போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சிருவானுங்க போல இருக்கு. என்னடா அனாவடியா பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? நானும் கோயில் திருவிழாவுக்கு என் பங்கு ஏதாவது செய்ய வேணா? வேறு உண்டியில போட முடியுமா? அதனாலதான் இந்த பணத்தை போடுறேன். எனக்குன்னு கோட்டர் மானம் இருந்தது, கோட்டர் கௌரவம் இருந்தது. இருந்த ஆசை வச்சுட்டு காலம் தள்ளிட்டு இருந்தேன்.
என்ன போய் பஞ்சாயத்தில் நிறுத்திட்டே? என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் எடுத்த முடிவுதான். கண்ணகி தெரியுமா உனக்கு? யாரு கட்சி வீட்டுல இருக்காள்? அவ கிடையாது, கைத மதுரையை எரிச்சவ. புருஷங்காரன் கேட்டான்றதுக்காக காலில் இருந்த கொலுசை கட்டி குத்தாடி. நீ என்ன பண்ண? நான் கேட்டதும் கட்டியா கொடுத்த? இல்லையே இல்லையே, நான் தானே கஷ்டப்பட்டு கட்டிட்டு போனேன். செய்யற தப்புக்கு நீ செய்யற இந்த காரியம் ஆண்டவனுக்கே பொறுக்காது. சொன்ன கேடி கண்ணம்மா. குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சுன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு மானத்தை விட என் மாங்கல்யம் தாங்க பெருசு. கண்ணம்மா, கடைசியா உனக்காக பஞ்சாயத்தை கூட்டி ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன் தாயி. அவசரப்படாதம்மா. இந்த ஊரே என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. என் மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக இதை நான் செஞ்சுதான் தீரும். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. அத்தை, என்னடி அத்தை? நம்ம கண்ணம்மா இருக்காளே, அவ செஞ்சது நியாயமா? என்ன பண்ணா? தன் புருஷன் திருந்தலுங்கிறதுக்காக அவன் கட்டின தாலிய கழட்டி அம்மன் கழுத்துல போட்டுட்டா. ஊர் ஜனங்க எவ்வளவோ தடுத்து அவ கேட்கல. இப்ப சொல்லுங்க, அவ செஞ்சது நியாயமா? என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம்தான். என்ன நியாயமா? ஆமாண்டி, அவ புருஷன் குடிகாரன். போதாத குறைக்கு இன்னொருத்தி வேற. எவ்வளவோ பேசி பார்த்தா கேட்கல. பஞ்சாயத்துல நிறுத்தி பார்த்தா கட்டுப்படல. தான் மஞ்ச குங்குமத்தை காப்பாத்த ஆத்தா கிட்ட தன் தாலியை கழட்டி போட்டு வேடிக்கிட்டா. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். 10 பொருத்தம் பார்த்து பந்தக்கால் நட்டு பந்துக்கள் ஆசீர்வாதத்தோட அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஒரு பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு ஏறுது. அந்த 3 முடிச்சு 3 நிமிஷத்துல கழட்டி போட்டாத்த. நீ சொன்ன மாதிரியே 3 நிமிஷத்துல 3 முடிச்ச கழட்டிட்டான்னா அதுக்கு 300 காரணம் இருக்குண்டி. 300 காரணத்தை சொல்லி அவ செஞ்ச காரியத்துக்கு முட்டுக்கட்டை போடலாம். தமிழ் பண்பாடு நிறைஞ்ச இந்த மண்ணுல தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குத்த. அந்த மரியாதை அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கணும்னு தான் அவ அந்த காரியத்தை செஞ்சா. அதுல தப்பே இல்ல. பூமா ஊர்கோலம் ஊர்கோலம். ஆச்சாரியா, அவங்க எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணுல என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்காத நானே. ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லைங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? அவன் எப்படியாவது தமிழ் பேசணும்னு நான் நாயா பேயா அலையறேன். இப்ப அது எப்படி பேசுது? இப்ப வாயால தெலுங்கு பேசுது. தமிழ நுழைச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்ஸா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யாரை பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி. என்னையா புஜ்ஜி பஜ்ஜி ஹோட்டல் நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி. குழந்தை. அம்மா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி రండి బావా. ఈ కొత్త మనిషి దగ్గర ఏమీ చెప్పావే? నాకేమీ అర్థం కాలేదు. చెప్పు. చెప్పుయా. చెప్పరా. அது ஒண்ணு இல்லம்மா, வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி. ఓ గురుగారు, பத்தியா எப்படி புடிச்சிக்கிட்டீங்க? அங்கதான் நானு. என்னம்மா பண்ணன? ఇది గురు నమస్కారం అండి. எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி. சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி, தெலுங்கு. மை வாய் வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை. 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு. என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல வாத்தி, உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும். அதை என் மாப்பிளை கண்ணால பார்க்கணும். அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிடுறேன் விடுங்க. சின்ன பாண்டி, உங்களை கட்ட வைக்கிறேன். மை வாய் காத்து வரும் எங்க முத்துமாரி, தேசமெல்லாம் வாழ வைக்கும் தேசமுத்துமாரி, இனி நீராதரவு அட நீரா ஊருறவு.
கொட்டட்டும் மேளச்சத்தம் அது எட்டட்டும் தேசமெங்கும் இனி கட்டெல்லாம் விட்டு செல்லும் மனமிட்டு போல் கொள்ளி செல்லும் என் தாயுள்ளம் அது தாராளம் அது தரும் ஜெகல வரும் ஊராளம் கொட்டட்டும் மேளச்சத்தம் அது எட்டட்டும் தேசமெங்கும் இனி கட்டெல்லாம் விட்டு செல்லும் இட்டம் போல் துள்ளி செல்லும் வானம் உண்டு பொழிய பூமி உண்டு விளைய பஞ்சம் எங்கே வாராது சாமி உண்டு கொடுக்க பூமி உண்டு இருக்க அன்பும் பண்பும் வராது. ஒன்னாக வாழுகின்ற பண்பாடுதான் கண்ணாக காத்து வரும் அன்போடுதான் அன்போடு காத்து வரும் சங்கீதம்தான், அன்போடு கொத்து தரும் சந்தோஷம்தான். அம்மாவும் பேரச் சொன்னா துன்பம் வந்து சேராது என்னோடு சேரும் சோகம் என்னை விட்டுப் போகாது. தேவிதா விதா நீதி சொல்லும் சாமிதா கொட்டட்டும் மேளச்சத்தம் எட்டட்டும் தேசமெங்கும். இனி கஷ்டம்தான் விட்டு செல்லும் மன இஷ்டம் போல் துள்ளி செல்லும் கைகொடுக்கும் மாறி நம்பி வந்த மாறி உங்க பேர கூறி பாசமுள்ள மாறி ஊருலகம் செழிக்க உள்ள செல்வம் பொழிக்க காக்கும் தெய்வம் குமாரி. உங்க பேர படிக்க உள்ள இன்பம் கிடைக்க பூவும் எங்கும் பொன்னாரி மண்ணில் விட்ட விதி கொண்டாடினார், என்றாலும் உங்களுக்கு கண்ணாடினார். எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகணும் எப்போதும் உள்ளத்தில விண்ணாகணும் அம்மாவும் பார்வப்பட்டா அல்லல் எல்லாம் போகாதோ அடங்கொட்டட்டும் மேளச்சத்தம் அது எட்டட்டும் தேசமெங்கும் என் தாயுள்ளம் அது தாராளம் கொட்டட்டும் மேளச்சத்தம் இனி கஷ்டம்தான் விட்டு செல்லும் டேய் எப்படா எடுத்த சூப்பரா ஆங்கிள் எப்படி இருந்தது மரியாதை அந்த கேமரா கூட ஏ எதுக்கு நீ ராசாத்திய படம் பிடிக்கிறத நாங்க பார்த்தோம். ஏ உங்களை பிடிக்கலன்னு கோவமா என்னடா கிண்டலா பண்ற? பக்கத்தூர் கிராமத்துல இருந்து வந்து எங்க ஊர் பொண்ணை போட்டோ எடுத்தது இல்லாம அடாவடித்தனமா பண்ற? ஏய் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? தலைவா நாடக்காரன் வரான். என்னடா உனக்கு எனக்கு தான் வரவு செலவு, இதுல புதுசா ஊர்க்காரோட கணக்கு வச்சிருக்க. இத பார், நான் என்னமோ திருவிழாவாச்சுன்னு ஜாலியா பார்க்க வந்தேன். உங்க ஊர்க்காரங்க தான் நான் போட்டோ எடுத்தேன்னு வீண் தரார் பண்றாங்க. நம்ம வேளாச்சல மக ராசத்திய போட்டோ எடுத்துட்டான். ஆதித்யா இவனை சும்மா விடக்கூடாது. போட போங்க போடா. அன்னைக்கு ஆதரவு இல்லாம அசலூர்ல இருந்து வந்தவங்களுக்காக அடிக்கடியில் இறங்கின
இன்னைக்கு உள்ளூர் பொண்ணோட மானம் சொந்த மண்ணிலேயே பறி போகிறத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறிய. மானத்தை மனுஷங்கிட்ட எதிர்பார்த்தா கிடைக்கும். எதை பத்தியும் கவலைப்படாத இவங்கிட்ட என்ன கிடைக்கும்? லவ்லி. எனக்கு தெரியும்டா நீ தப்பு பண்ணுவேன்னு. இப்ப நீ இருக்கிறது என்னோட கொகையில. ஏய், புலியை எப்போதுமே அதோட கொகையில சந்திக்கிறோம்டா. அதுக்காக நீ புலி இல்ல. டேய் கதை சாத்துங்கடா. இனிமே நீ போட்டோ எடுத்துன்னு வச்சுக்க. ஒண்ணு பெத்தவங்களை எடுக்கணும், இல்ல கூட பிறந்தவங்களை எடுக்கணும். ஆனா அதுவும் இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி எடுக்கணும். நீ கட்ட பொண்டாட்டிய இந்த மாதிரி நினைச்சவங்க எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கதை கண்டல் ஆயிடும். என்ன ஆயிடும்? கண்டல். அந்த பொண்ணுக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் ஒண்ணு இல்லைங்க எஜமா. அவ அவனோட ஊர்க்கார பொண்ணுங்க எஜமா. ஊர்ல ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க எஜமா. அந்த பொண்ணு பெற்றவங்க யாரு? அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சின்ன எஜமா கிட்ட சூதாட்டத்துக்காக கடன் வாங்கின வேதாச்சலத்தோட பொண்ணு. கணக்கு போய் அந்த வேதாச்சலத்தை கூட்டு வா. என்ன டாடி சம்பந்தம் பேச? என்ன டாடி சொல்றீங்க? உனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்ன டாடி இது? நான் என்னமோ திருவிழாவில் ஜாலியா போட்டோ எடுத்தேன், அதை வச்சு கல்யாணம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அந்தஸ்துக்கு அந்த மண்ணுல பொண்ணு எடுக்கிறது நம்ம அந்தஸ்தை வச்சு இல்ல வினோத், ஆத்திரத்தை வச்சு. அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சு அந்த ஊர் ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை உண்டு பண்றேன் பாரு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க டாடி. ஏன்னா வினோத், உங்க அப்பா எப்பவுமே யோசனை பண்ணித்தான் முடிவெடுப்பான். முடிவெடுத்த அப்புறம் யோசனை பண்ண மாட்டான். எதுக்கு நீ கவலைப்படாதே. ஏன்னா உன் ஜாதகத்துல உனக்கு 2 கல்யாணம். ஏற்கனவே 50 ரூபா தரணும், ஞாபகம் இருக்கா? சரியா? நானே இல்லையா சொன்னேன்? வேதாச்சலம் ஜமீன்தார் ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, கிளம்ப சீக்கிரம். என்னை விட்டு போடுங்க, ஜமீன்தார் கூப்பிடாதான், போயிட்டு வந்துடுறேன். உள்ள வாயா. வணக்கம் ஜமீன்தார் ஐயா, வர சொன்னீங்களா? வேதாசலம் உங்க நிலைமை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க சீட்டாட்டத்துக்காக பத்திரங்களை கையெழுத்து போட்டு என் மகன்கிட்ட கடன் வாங்கினீங்க. வீட்டு மேல கடன் வாங்கினீங்க, வீடு முழுகி போச்சு. நிலத்து மேல கடன் வாங்கினீங்க, நிலமும் முழுகி போச்சு. இன்னும் 12,000 ரூபாய் பாக்கி இருக்கு. என்ன பண்ண போறீங்க வேதாசலம்? ஐயா, நான் எப்படியாவது சீட்டாட்டத்தை நிறுத்த போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களால முடியாது. கடன் அடைச்சிருவேன்னு சொல்றீங்களா? அதுவும் உங்களால முடியாது. இந்த விஷயம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் தற்கொலை பண்ணிப்பையா. அதுக்கு தேவையில்லைங்கிறேன்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்து சரி பண்ணிடுவோம். என்னையா முழிக்கிற? கடன்காரங்கிற அவமானம் போய் உறவுக்காரங்கிற மரியாதை வரப்போகுது. நீ என் சம்பந்தி ஆக போற, சந்தோஷப்படியா? நான் பட்ட கடனை நான் தாங்க அடைக்கணும். அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை அவதாங்க முடிவெடுக்கணும். நீங்க எதுக்குமோ முடிச்சு போடுறீங்கய்யா. முடிச்சு நான் போடலையா, என் மகன் போட போறான் உன் பொண்ணு கழுத்துல. வேண்டாம் ஐயா, ஒருத்தருக்கும் தெரியாம சீட்டாடி உள்ள சொத்தெல்லாம் அழிச்சிட்டு நொந்து போயிருக்கையா. இந்த நேரத்துல நீங்க ஐயா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது என் பொண்ணு தாங்க. என்ன மன்னிச்சிருக்கையா. முடிவை நான் எடுத்தாச்சு. இன்னும் 10 நாளுக்குள்ள பணத்தை நீ திருப்பி தர, இல்ல 11வது நாள் பரிசம் போட உன் வீட்டு வாசலுக்கு நான் வரேன். வேணாம் ஐயா. நீ போய் நம்ம டீ கடையில காத்துட்டு நான் பொட்டு கண்டு வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நீ குடுத்து வச்சிருக்க பணத்துக்கு என்ன கணக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போடா, சைக்கிள் வித்துறாத.